ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி ஃப்ரண்ட் பேஜ் பார்க்கலாம். இந்த ஃப்ரண்ட் பேஜில் அந்த நியூஸ் போட்டிருக்கல, கர்நாடகா நியூஸ். ஸோ இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான எனக்கு தெரியல. பட் இன்டர்வியூவில் இந்த இஷ்யூவில் உங்களோட ஸ்டாண்ட் என்னென்னு கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் பார்த்துருக்கலாம், என்ன இஷ்யூன்னு பார்க்கலாம். அந்த இஷ்யூவுக்கு உங்களோட ஸ்டாண்டை நீங்கள் வந்து எடுக்கணும். மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாண்ட் நீங்கள் நியூட்ரலாக தான் எடுத்தாகணும். அண்ட் அதுக்கு ரீசன் இருக்கணும்ல. ஸோ இது ஒரு லாங் டிபேட். இந்த மாதிரி பில் நிறைய வரும். ஸோ இது அனலைஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக ஒரு இடத்துல யூஸ் ஆகும். ஸ்டார்ட் பண்ணலாம். கர்நாடகா வந்து எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு பில் கொண்டு வருது. அதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுது. பட் அந்த லா வந்து டிபேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கர்நாடகாவோட சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓகே இது ஒரு டிஸ்கஷன் உருவாக்குது. ஸோ அந்த லாவை நாங்கள் அகைன் ரிவ்யூ பண்ணிவிட்டு அப்புறம் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அந்த லாவோட மெயின் கோர் பாயிண்ட் பார்க்கலாம். இதுக்கப்புறம் கர்நாடகாவில் ஏதாவது புதுசாக இண்டஸ்ட்ரி வருது, புதுசாக ஃபேக்ட்ரி வருது. அதாவது ஃபாரின்காரங்களாக இருக்கலாம், இல்லை மற்ற ஸ்டேட்காரங்க இந்தியாவில் வந்து கர்நாடகாவில் வந்து இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறாங்கன்னா அதில் ஜாப்ஸ் வரும்ல. அந்த இண்டஸ்ட்ரியில் ஃபேக்ட்ரிஸில் ஜாப்ஸ் இருந்துச்சுன்னா அதில் சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஜாப்ஸ் வந்து கர்நாடகா லோக்கல் பீப்புளுக்கு ரிசர்வ் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாளைக்கு வந்து கர்நாடகாவில் ஒரு மொபைல் ஃபோன் இண்டஸ்ட்ரி வர வச்சுக்கலாம், இல்லை ஐடி இண்டஸ்ட்ரி வர வச்சுக்கலாம். எந்த இண்டஸ்ட்ரி வந்தாலும் அதில் சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஜாப்ஸ் வந்து லோக்கல் பீப்புள் கொடுத்தாகணும். இது ஒன்று. எந்த மாதிரி ஜாப்ஸ், எந்த இண்டஸ்ட்ரி வந்தாலும் சரி, எந்த ஃபேக்ட்ரி வந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு கம்பெனி இருந்தாலும் சரி, அந்த கம்பெனியில் வந்து அந்த ஜாப்ஸில் மேனேஜ்மெண்ட் ஜாப்ஸ் இருக்கும்ல, ஹை லெவல் ஜாப்ஸ். அந்த மேனேஜ்மெண்ட் ஜாப்ஸில் கண்டிப்பாக 50% சீட் வந்து லோக்கல் பீப்புள் தான் இருக்கணும். கர்நாடகாவுக்கான கர்நாடகா மக்களுக்காக தான் அந்த சீட்ஸ் இருக்கணும். ஒன்று லாஜிக் புரிஞ்சா. ஜாப்ஸ் ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று ஹை லெவல் மேனேஜ்மெண்ட் ஜாப்ஸ், இன்னொன்று வந்து நான் மேனேஜ்மெண்ட் ஜாப்ஸா. ஸோ நான் மேனேஜ்மெண்ட் ஜாப்ஸ் ஆச்சுன்னா அதில் 70% ஒர்க் வந்து லோக்கல் பீப்புளுக்கு தரணும். இங்கே லோக்கல் பீப்புள் யார்? கர்நாடகா தானே. ஸோ கர்நாடகாவில் பிறந்தவங்க, இல்லை கடைசி ஒரு 15 வருஷமாக கர்நாடகாவில் வாடுறவங்க, அவங்க எல்லோரும் லோக்கல் பீப்புள். ப்ளஸ் அதில் குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு வந்து கன்னட மொழி இருக்குல்ல, அதை வந்து பேச தெரியணும், எழுத தெரியணும், படிக்க தெரியணும். ஸோ ரீட், ரைட் அண்ட் ஸ்பீக் கன்னடாவில் தெரிஞ்சால் மட்டும்தான் லோக்கல் பீப்புள். ஸோ ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. அப்போது கர்நாடகாவில் எந்த இண்டஸ்ட்ரி வந்தாலும் அதில் 50% ஜாப்ஸ் வந்து லோக்கல் பீப்புளுக்கு. அந்த பீப்புளோட எலிஜிபிலிட்டி என்னது? கன்னடா லாங்குவேஜில் ஒரு ப்ரொஃபிஷியன்சி வேணும். படிக்கிறது, பேசுகிறது, எழுதுகிற ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும். அண்ட் மூணாவது முக்கியமான பாயிண்ட், இந்த பாயிண்ட் எப்படி இருந்துச்சு. ஸோ எந்த கம்பெனி ஆரம்பித்தாலும் கவர்மெண்ட் சார்பாக அந்த கம்பெனியில் ஒரு கமிட்டி அமைப்பாங்க. ஒரு நோடல் ஏஜென்சி மாதிரி, ஒரு டாப் ஏஜென்சி. அந்த ஏஜென்சி வந்து ஒரு டெஸ்ட்டு வைக்கும். அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறவங்க தான் ஜாயின் பண்ண முடியும். என்ன டெஸ்ட்டு? லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட். ஓரளவுக்கு யோசிக்க முடியுதா? சரி, ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச யாரை வேணாலும் ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம்ல. அப்படி கிடையாது. அந்த எந்த கம்பெனி ஆரம்பித்தாலும் கவர்மெண்ட் சார்பாக ஒரு டாப் ஏஜென்சி வரும், ஒரு டெஸ்ட்டு கொடுக்கும். அவர் வந்து உண்மையாகவே வந்து லோக்கல் பீப்புள் தானா, அவருக்கு உண்மையாகவே கன்னட லாங்குவேஜ் தெரியுதான்னு டெஸ்ட் பண்ணும். ஸோ இதுதான் கண்டிஷன்ஸ் அந்த பில். ஆஸ் யூஷுவல் இந்த பில் யாருக்கு பிடிக்காது? பிஸ்னஸ் பீப்புள் பிடிக்காது. ஏன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னா, இந்தியா ஆரம்பிக்கிறேன்னா எல்லா ஸ்டேட்டும் ஒன்று தான். நான் கர்நாடகா ஆரம்பிச்சிட்டேன், ஓகே. பட் என் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லா ஸ்டேட்லேருந்து வந்தால் தான் எப்படி இருக்கும் ஒர்க்கு, எஃபிஷியண்டாக இருக்கும்ல. ஸோ கம்பெனி டெவலப் பண்ணுறதுக்கு ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் தான் தேவை தவிர ஒரு லாங்குவேஜில் ஸ்கில்டாக இருக்க விஷயம் கிடையாது. அப்படி இருக்கும்போது லோக்கல் பீப்புள் மட்டும் 50%, 70% ரெக்ரூட் பண்ணோன்னா, கர்நாடகாவோட முக்கியமான டாப் இண்டஸ்ட்ரி எது? டெக்னாலஜியா. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில் அந்த டாப் லெவல் கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது. யார் சொல்லியிருக்கா? நாஸ்காம் தெரியும்ல. இந்தியாவுடைய ஐடி செக்டார்ஸ் எல்லாம், அப்புறம் பிபிஓஸ், அந்த எல்லாரும் ஒன்றா சேர்ந்த ஒரு ட்ரேட் அமைப்பு இருக்குல்ல, அது நாஸ்காம். ஸோ இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது, பிஸ்னஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகாது சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் லைக் ஒப்பீனியனாக தரல, எக்ஸ்ட்ரீமாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பில்லு வந்து டிஸ்கிரிமினேட்டரி. அதாவது இந்தியாவில் இருக்கிற கர்நாடகாவோட ஒரு ஆளையும் மற்ற இந்தியனையும் பிரித்து பார்க்குது, டிஃப்ரெண்ட்டாக பார்க்குது. அப்போ இது வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது. ட்ரீட்டிங் தி பர்சன்ஸ் டிஃப்ரெண்ட்லியா, இது ஒன்று. ரெண்டாவது, இது வந்து ரெக்ரெசிவ் லா. அதாவது இந்தியாவுடைய அந்த லா பேஸ்டில் பின்னோக்கி இழுக்குது, ப்ராக்ரெசிவாக இல்லை. அண்ட் இட் இஸ் அகெயின்ஸ்ட் தி கான்ஸ்டியூஷன். ஒரு ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட்டால் தான் இந்த மாதிரி ஒரு லாலாம் கொண்டு வர முடியும். டெமோக்ராட்டிக்காக யோசிக்காமல் தனக்கு பிடிச்ச வேலையை. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து ஒரு புக் தெரியுங்களே, அனிமல் ஃபார்ம். ஒரு அனிமல் ஆட்சி பிடிச்சதுன்னா அதுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் பண்ணுமோ, அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் கொண்டு வர லா இது. அதுவும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மாதிரி ஒரு கட்சி இந்த லாவை கொண்டு வரது தான் டவுட்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இது வரைக்கும் நடக்காத மாதிரி ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்குள்ளே கவர்மெண்ட் ஒரு ஏஜென்சி உள்ளே வந்து யாரை ஆள் வைக்க போகிறாங்களோ அவனை டெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்கிறீங்க. கம்ப்ளீட்லி ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட் இது. ஒவ்வொரு ப்ரைவேட் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுற ஆளை நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பேர் என்ன கிடையாது? லிபரல் எக்கனாமி கிடையாதுல்ல. எஸ். ஸோ இந்த பாயிண்ட் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணீங்க. ஸோ இது இஷ்யூ நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நிறைய பாயிண்ட்ஸ் வரும். ஸோ ஒரு கம்பெனி இந்தியாவுக்குள்ள வந்துச்சுன்னா, ஒரு கம்பெனி உங்கள் ஸ்டேட்டுக்குள்ள வந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஜாப்ஸ் வந்து லோக்கல் பீப்புள் தரலாம். அந்த மாதிரி இந்தியா லெவலில் லாஸ் தான் இருக்கா இல்லையா, இல்லை வந்து எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுமா, இல்லை எக்ஸப்ஷன்ஸ் இருக்கா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து அந்த டிஸ்கிரிமினேஷன் ஃபேக்ட்ஸ் உண்டா இல்லையா, இது எல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஸோ ஃபியூச்சரில் பார்க்கலாம்.